கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த தொடர் நிகழ்வுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ராஜ்யத்தின் புத்திரர் என்கிற ஒரு வசனத்தின் அடிப்படையில் நாம் செய்தி பார்க்க இருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை இதுவரையில் நீ பொறுப்படுத்த நடத்தி கொண்டிருக்கிறீர். பார்க்கிற கேட்கிற யாவர் மேலும் உங்கள் கரம் அமர்ந்திருக்கட்டும். இந்த பூமியில் பரலோகத்தை அனுபவிக்கவும், அந்த ராஜ்யத்தின் வல்லமையால் நிரப்பப்படவும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவும், ஜெயங்கொள்ளும் வாழ்க்கை வாழவும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளவும் கர்த்தரை யாவருக்கும் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. உங்கள் கரத்தில் தருகிறோம். நீரெல்லாம் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கிறேன். நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். ரெண்டு விதமான புத்திரரை குறித்து இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்லும்போது அந்த காரியத்தை சொல்கிறார். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், ஆமென். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் என்று இயேசு கிறிஸ்து நல்ல விளக்கமாய் சொல்லுகிறார். ரெண்டு விதமான புத்திரர்களை பார்க்கிறோம். பொல்லாங்கன் சொன்னால் நம்ம எல்லாருக்கும் யாரும் தெரியும். பிசாசானவன் தான் பொல்லாங்கனாகிய பிசாசு என்று பலவிதமான பெயர்களில் அவன் கெடுக்கிறவன், அழிக்கிறவன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இப்படி பலவிதமான கெடுக்கிற காரியம், நஷ்டப்படுத்துகிற காரியம், அழிக்கிற காரியம், இது எல்லாவற்றையும் சாத்தான் தன்னுடைய தந்திரத்தினால ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு இதுவரையிலும் அவன் செய்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் அவனுடைய புத்திரர் இருக்கிறாங்க அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். இயேசு அவனுடைய புத்திரர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம யாராக இருக்கணும்? நம்ம என்ன புத்திரராக இருக்கணும்? ஏதோ ஒன்றில் இருந்துடக்கூடாது. நம்ம யாராக இருக்கணும், யாராக இருக்கக்கூடாது என்பதை ஒரு முடிவு நமக்கு வேணும். ஒரு தெளிஞ்ச ஒரு மனப்பான்மை நமக்கு வேணும். ஏதோ வாழ்ந்து ஏதோ போனோம் அப்படின்னு இல்லை. யாருடைய வித்து, யாருடைய விதை நமக்குள்ளே வேலை செய்யுது என்பதை நாம் ரொம்ப நல்லா கவனிக்க வேணும். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேணும். நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் முன்னேற வேணும். அப்படியானா நாம் தேவனுடைய விதை இல்லாவிட்ட தேவனுடைய வித்து நமக்குள்ளே வேலை செய்யணும். அதனால தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவனை ஜெயித்தீர்கள். 1 யோவான் 5:4 சொல்கிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்கிறார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. இந்த வசனங்கள் நாம் என்ன படிக்கிறோம்? அந்த விதையை குறித்து இயேசு சொல்கிறார். விதை ராஜ்யத்தின் புத்திரர். அப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நாம் ஜெயாளிகளாய் மாறணும். நம்ம தோற்று போகக்கூடாது. வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயிக்கணும். இயேசு சொல்கிறார் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ ஜெயங்கொள்ளும்படியாகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தோல்வி அடையும்படியாக அல்ல, வெற்றி அடையும்படியாகவே கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 அதிகாரம் 14-15 வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்போ வாழ்க்கையில் வெற்றி அடையணும். இயேசு கிறிஸ்து வெற்றி அடைந்தார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெற்றியை கொண்டு வந்தது, சாத்தானை மேற்கொண்டது. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் முடிந்து அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது பிசாசானவன் அவரிடத்தில் ஒரு தவறான கருத்துக்களை, பொய்யான ஒரு உபதேசத்தை, இல்லாவிட்ட பொய்யான ஒரு வாக்குத்தத்தத்தோடு வருகிறான். நீ இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்லாம் இல்லையா, நீ பசியாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வல்லம் இருக்கு இல்லையா, அப்போ இதெல்லாம் அப்படி மாற்றி சாப்பிட்லாமே அப்படின்னு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறது போல் அவன் சொல்லுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பார்க்குறான்னு சொன்னால், ஆலோசனை சொல்கிற ஆள் எப்படிப்பட்ட ஆள், அவன் யாருன்றதை அவர் ஏற்கனவே அறிஞ்சிருந்தார்.
அதனால தான் இயேசு வேற ஒரு இடத்துல சொல்லுகிறார், இவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன், தேவனை விட்டு பிரிக்கணும், தேவ பிரசன்னத்தை விட்டு பிரிக்கணும், இதுக்காகத்தான் அவன் ஏதேன் தோட்டத்திலேயே அந்த வேலையை அவன் செஞ்சுட்டு வந்திருக்கிறான். அதனால தான் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் சொல்லி இயேசு சாத்தானுக்கு அவர் பெயர் வைக்கிறார். அப்போது சாத்தான் என்ன சொல்ல வருகிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடலாம் இல்லையா? அப்போ இயேசு சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ இயேசு கிறிஸ்து எதை எடுத்து அந்த இடத்துல அவர் அறிவிக்கிறார் இல்லாவிட்ட சொல்லுகிறான்னு சொன்னால், தேவனுடைய வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே. அப்போ அதான் தேவனுடைய வித்து. அந்த தேவனுடைய வித்து நமக்குள்ளே உள்ள வரணும். அதைத்தான் இந்த யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. அப்போ தேவனுடைய வித்து நமக்குள்ளே வரும்போது நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3:9 என்று சொல்கிறார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்து இருக்கிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகம் அப்படின்றது என்னென்னா இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாத மனுஷர்கள் நம்மளோட பேசும்போது, அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாத மனுஷர்கள் நம்மளோட பேசும்போது அவங்க நமக்கு விரோதமாக பேசலாம். இல்லாவிட்டால் உதாரணமாக இயேசுவே சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்ல என்று சொல்லுகிறார். அதுபோல் நீங்கள் உலகத்தார் அல்ல. அப்போ யார்? நம்ம இந்த உலகத்தார் அல்ல, ஆனால் நம்ம பரலோகத்துக்குரியவங்கள், ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்லுகிறார். உலகத்தார், நீங்கள் உலகத்தார் அல்ல, நானும் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல. அப்போ உலகன்றது என்னன்னு சொன்னால் விழுந்து போன மனுஷனுடைய வாழ்க்கை, கெட்டுப்போன ஒரு வாழ்க்கை. அதனால தான் தேவன் தம்முடைய குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் அப்படின்றது இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இல்லாத இடத்துல என்ன இருக்குது? பாவம், மரணம், வியாதி, பிசாசு எல்லாம் அங்கே இருக்கும். மரியாளும் மார்த்தாலும் லாசருடைய உயிர்த்தெழுதலுக்காக இயேசு அந்த இடத்துல வந்தபோது சொன்னாங்க, 2 பேருமே ஒரே காரியத்தை சொல்கிறாங்க, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அது வாசித்து பாருங்கள். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ இயேசு இல்லாத வாழ்க்கை மரண வாழ்க்கை. பாவம் ஆளுகை செய்யும், சாபம் ஆளுகை செய்யும், தரித்திரம் ஆளுகை செய்யும், மனுஷ வார்த்தைகள் காயப்படுத்தும், அதிகாரங்கள் எல்லா வல்லமைகளும் அவங்கள மேற்கொள்ள ஆரம்பிச்சிடும் இயேசு இல்லாத வாழ்க்கையில். ஆனால் அதுதான் உலகம், கெட்டுப்போன வாழ்க்கை. கெட்ட காரியத்தை செய்கிறதுக்காக தங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிற மனுஷருடைய வாழ்க்கைக்கு பேர் தான் உலகம். அதனால தான் இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்ல. ஆனால் அவர் பூமியில் தான் இருந்தார், ஆனால் உலகத்தில் இல்லை. பூமியில் இருந்தார். அப்போ உலகத்தில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உலகத்தார் மற்றவங்க, இயேசு இல்லாதவங்க, பரலோகத்துடைய வித்து வராதவங்க என்ன பேசுகிறாங்களோ அப்படி அவர் பேசலை. எல்லாரும் பேசுகிறது போல் அவர் பேசலை. அவர் வித்தியாசமாய் பேசினார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று பேசினார். அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். அல்லேலூயா. அவர் மனுஷர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு பேசினார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி நடந்தார்னு சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளில் அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க. அவர் வியாதியானவர்களை சுகமாக்கினார், பிசாசுண்டு பிடியிலிருந்து விடுதலையாக்கினார். அவர் எண்ணிலடங்காத நன்மைகளை செய்தார். ஒரு குழியில் கிடக்கிற மனுஷனை தூக்கி விடுறது போல, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் அவர் என்ன செய்தார்னு சொன்னால், மனுஷக்கு அந்த கீழே கிடக்கிற மனுஷ வாழ்க்கை தூக்கி நிலைநிறுத்துகிற ஒரு வேலை தான் இயேசு செய்தார். அதனால தான் அவரே சொல்கிறார், நானோ ஜீவனை உண்டாக்கணும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் தான் உலகத்துக்கு வந்தேன்னு சொன்னார். அப்போது ஹல்லேலூயா, அதான் பரலோகம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருந்தது, பரலோகம் இருந்தது. பரலோகம்னா நான் ஏற்கனவே பல காரியம் சொல்லியிருக்கிறேன். சந்தோஷமான இடம், விடுதலையான இடம். சாத்தானுக்கோ சாத்தானுடைய தன்மைகளுக்கோ அங்கே இடமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால தான் அவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்ல. அப்போது அந்த வித்து நமக்குள்ளே வந்தால் தான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும் அப்படின்னு சொன்னார். அப்போ தேவனுடைய புத்திரர், அப்போ தேவனுடைய புத்திரர் யார்? தேவனுடைய வித்து யாருக்குள்ளே வருதோ, ஹல்லேலூயா, என்ன சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 4:4, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. அப்போ தேவனால் உண்டாயிருந்துன்னா அவருடைய வித்து, அந்த விதை உள்ள வருது. அந்த
இடத்துல இயேசு என்ன சொல்கிறார்? ஆரம்பத்தில் படித்த வசனம், நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்போ பொல்லாங்கனுடைய புத்திரர் உதாரணத்துக்கு நம்ம யார் எடுத்துக்கொள்ளலாம்? காயினை நம்ம எடுத்துக்கொள்வோம். காயினை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல யோவான் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. அப்போ சாத்தானுடைய வித்து காயினுக்குள்ளே போனதுனால காயின் என்ன செய்தான்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆரம்ப வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தன் சகோதரனை அவன் என்ன செய்தான்? கொலை செய்தான். அவனுக்குள்ள அன்பு இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் இயேசுக்குள்ளே இருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து யாரையும் கொலை செய்யலை, ஜீவனை கொடுக்கணும், அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வந்தேன்னு சொன்னார். சில வேளையில் மதம் கூட மனுஷனை கொலை செய்யுது. மதம் உலக வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்குறோம். நம்முடைய காலங்களில் மத வெறி பிடிச்சவங்க மற்ற மனுஷனுடைய உயிருக்கு கூட மதிப்பு கொடுக்காம என்ன செய்கிறாங்கன்னா கொலைகள் செய்கிறாங்க. அவங்களுக்கு மனுஷ உயிரை விட மதம் பெருசாக தெரியுது. மதம் யானைக்கு தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க. யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும்? அது பெரிய கலாட்டா பண்ணி அநேகரை எட்டி உதச்சி, நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு யானை இன்னொரு யானையை பிடிச்சி அப்படியே இடித்து தள்ளுது, பெரிய கலாட்டா பண்ணுது. அந்த மாதிரிலாம் செய்தது. அப்போ யானைக்கு மதம் பிடிக்கிறது போல் மதம் யாருக்கு பிடிக்குமோ அவங்க என்ன செய்வாங்கன்னா மற்றவங்களுடைய ஜீவனை கூட ஒரு பெருசாக நினைக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு அழிவு உண்டாக்குறது, வேதனைப்படுத்துறது, இந்த காரியத்தை கூட அவங்க ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க. அதனால தான் யூதர்களும் அப்படி தான். இயேசுவை கொலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் சொல்லி சத்தம் போட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், அவங்களுடைய மதம், யூத மதம். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை உருவாக்க வரல, நானோ அவைகளுக்கு ஜீவனை உண்டாக்கணும், அவைகளை பரிபூர்ணப்படுத்தும் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொல்கிறார். அப்போது காயின் என்ன செய்தான்? பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான். கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்னு சொல்லி இயேசு சொல்கிறார். இந்த பொல்லாங்கனுடைய புத்திரருக்கும் ராஜ்யத்தின் புத்திரருக்கும் என்ன வித்தியாசம்? பொல்லாங்கனுடைய புத்திரர் காயின் என்ன செய்தான்? தன் சகோதரனை கொலை செய்தான். கொலைக்கு ஆரம்பம் என்னது? அன்பு இல்லாத ஒரு இருதயம்தான் கொலையில் போய் முடியும். அன்பு இருந்தால், அதனால தான் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் அந்த கட்டளையை கொண்டு வந்தார், கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொன்னார். ஏன் கொலை செய்யக்கூடாது? நான் அன்பாக இருக்கிறேன், அதுபோல் நீயும் அன்பாக இரு, அதான் அர்த்தம். கொலை செய்யக்கூடாதுன்னு அப்போ என்ன செய்யணும்? கொலைக்கு எதிர்ப்பது என்னது? அன்பு தான். கொலை அன்பு தான். அன்பு இருந்தால் கொலை செய்ய முடியாது. அதனால தான் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாகன்னு சொன்னார். எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய கையை தானாக வெட்ட மாட்டான். தன்னுடைய காலை யாராவது வெட்டி போடுவாங்களா? தன்னுடைய உடம்பை யாராவது அறுத்து பீச்சி தூர போடுவாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்க உடம்பை அவங்க நேசிக்கிறாங்க, அவங்களுடைய சரீரத்தை அவங்க நேசிக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், மற்றவங்களுடைய சரீரத்தை காயப்படுத்துறதுக்கு ரொம்ப துணிஞ்சிருப்பாங்க. மற்றவங்க வேதனை அடையணும், மற்றவங்க துன்பப்படணும், மற்றவங்க காயப்படணும், அப்படி விரும்புகிறாங்க. பார்த்தீங்களா? அந்த விருப்பம்தான். அதான் பொல்லாங்கனுடைய புத்திரர். பொல்லாங்கனுடைய புத்திரெல்லாம் ஏதாவது காயினை போல பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. அப்போ பொல்லாங்கனுடைய விதை, பொல்லாங்கனுடைய வித்து அவனுடைய இருதயத்துக்குள்ளே வந்து அவன் என்ன செய்கிறான்னா, இருக்குது ஒரே ஒரு சகோதரன், வேறு யார் இருந்தாங்க அந்த நாட்களில்? சரித்திர வரலாறு பார்க்கும்போது வேறு யாரும் கிடையாது, பேச்சு துணை கூட வேறு யாரும் கிடையாது. அப்போ இருக்கிற ஒரே ஒரு மனுஷனும் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி அவனுடைய நிலவரம் மாறுது. அந்த கொலை செய்கிற ஆவி இல்லாட்ட கொலை செய்கிற சுபாவம் அவனுக்குள்ளே வளருது அப்படியே. அப்போ அதனால தான் இயேசு அன்பை ஒரு கட்டளையாய் கொண்டு வந்தார். அன்பு தான் புதிய ஏற்பாட்டில் பிரமாணம், அன்பே பிரதானம். அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்று வேதத்தில் படிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அன்பு இருந்தால் கொலை செய்ய முடியாது. நீங்கள் நேசிக்கிற ஒரு ஆளை உங்களால் காயப்படுத்தவே முடியாது. நம்ம யாரை நேசிக்கிறோமோ, ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆளை அவங்க வேதனை வராதபடிக்கு தான் நம்ம அவங்கள பாதுகாப்போம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொந்தங்களோ,
நமக்கு நண்பர்களோ எத்தனையோ பேர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேதனை வந்தால், கஷ்டம் வந்தால் அதை நம்மளால் என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. காரணம் என்ன? அன்பு தான் காரணம். அப்போ அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? கொலை இருக்காது. அதனால தான் கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்னு ஒரு சட்டத்தை நியாயப்பிரமாணம் மூலம் ஆண்டவர் கொண்டு வந்தார். கொலை செஞ்சிடாத. ஏன்னு சொன்னால் நீ கொலை செய்யக்கூடிய ஆள், அந்த அந்த வித்து உனக்குள்ளே இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? கொலை செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? அன்பு செய்யணும், அன்பு கூறணும். உன்னை நேசிக்கிறது போல பிறனிடத்துலேயும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த புதிய ஏற்பாட்டினுடைய அன்பின் பிரமாணத்தை அவர் சொல்லுகிறார். அப்போது இந்த தேவனால் பிறப்பது இல்லாவிட்டால் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கணும். வாழ்க்கையில் ஜெயிக்கணுமானா இயேசு எப்படி ஜெயித்தார்? இப்படி எழுதியிருக்கிறதே. அவன் தந்திரமாக, பிசாசு ஏதேன் தோட்டத்தில் தந்திரமாக நுழைந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கு ஒரு தவறான பிரசங்கத்தை பண்ணி தப்பான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேவனை விட்டும், தேவ பிரசன்னத்தை விட்டும், அந்த தோட்டத்தை விட்டும், ஆசீர்வாதங்களை விட்டும் எத்தனை காரியத்தை அவங்க இழந்தாங்க தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டு பிரிச்சுட்டான். தேவனுடைய சாயலை இழந்துட்டாங்க. தேவன் அவங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை இழந்துட்டாங்க. தேவன் அவங்களுக்கு கொடுத்த நித்திய ஜீவனை இழந்துட்டாங்க. தேவனோட உள்ள ஐக்கியத்தை இழந்து போயிட்டாங்க. தேவனுடைய அந்த சத்தத்தை அவங்க கேட்டாங்களா, அந்த சத்தத்தை இழந்து போயிட்டாங்க. அவருடைய ரூபம், அவருடைய சாயல், அவர் கொடுத்த ஆளுகை அழியாமை, சாகவே மாட்டேங்கன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். எல்லாவற்றையும் அவங்க இழந்து போயிட்டாங்க. அப்போது ஒரு இழப்பை உண்டாக்கணும் என்பது தான் எதிராளியாகிய சாத்தானுடைய விருப்பம். இயேசுவின் விருப்பம் அவங்கள இழந்து போனதை தேடணும், அவங்கள ரட்சிக்கணும், தூக்கி எடுக்கணும். அவங்க யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், என்னை விசுவாசித்தால் மகிமையை காண்பா என்று சொன்னார். யாருமே 4 நாள் ஆகிட்டே அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை அவருக்கு. அது எத்தனை நாள் ஆனாலும் அவரால் அதை மறுபடியும் ஆதி நிலைக்கு கொண்டு வர முடியும். மனுஷ வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் தூக்கி எடுக்க முடியும், விடுவிக்க முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அந்த வித்து, அவருடைய வித்து நமக்குள்ளே வரும்போது நாம் ராஜ்யத்தின் புத்திரராய் செயல்படுகிறோம். அப்போ கலைகள் யார்? பொல்லாங்கனுடைய புத்திரன்னு சொல்கிறார். அப்போ பொல்லாங்கனுடைய புத்திரர் என்ன பண்ணுறாங்க? நான் காயினை போல வேலை செய்கிறாங்க, செயல்படுறாங்க. அப்போ காயினுக்குள்ளே எப்படி அது வந்துச்சுன்னு சொன்னால், அவன் சாத்தானால் உண்டாயிருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. அப்போது நாம் தேவனால் உண்டானவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய வித்து நமக்குள்ளே இருக்கிறது. நல்ல நிலம் ராஜ்யத்தின் புத்திரர். நல்ல நிலம் ராஜ்யத்தின் புத்திரர். அப்போ ராஜ்யத்தின் புத்திரர் அவங்களுக்குள்ள அந்த விதை உள்ளே வந்திருக்கு. அந்த விதை தான் 1 யோவான் 4:4 படித்தது போல் தேவனுடைய வித்து, அழிவில்லாத வித்து, அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வசனம். அப்போ தேவனுடைய வசனத்தை நம்ம வாஞ்சையோடு கேட்கும்போது, வாஞ்சையோட வார்த்தைகளை உள்வாங்கும்போது நம்ம யாராக மாறுகிறோம்? ராஜ்யத்தின் புத்திரராய் மாறுகிறோம். அப்போ இந்த ராஜ்யத்தின் புத்திரர் அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? அவங்க ஜெயிக்கிறவங்களாக மாறுறாங்க. இன்னொரு சம்பவம் கூட அவங்கள குறித்து நம்ம பார்க்கலாம். ராஜ்யத்தின் புத்திரர் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், 4ஆம் வசனம், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானோருமாய் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். 7ஆம் வசனத்தில் படிக்கிறேன், ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளியுமாய் இருக்கிறாய். கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளி. சுதந்திரவாளின்ற இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்துடும் கிறிஸ்து மூலமாய். ஏன்னு சொன்னால் ராஜ்யத்தின் வசனம், ராஜ்யத்தின் புத்திரர் என்ற நிலையை நம்ம அடைகிறோம். புத்திரர் தான் ஜெயிக்க முடியும், குழந்தைகள் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்திலேயே பெரியது என்னன்னு சொன்னால் தேவனுடைய புத்திரர், புத்திர சுவீகாரம் தான் இருக்கலே பெரிய ஒரு பதவி. இதை நாம் ஒவ்வொருத்தரும் அடையணும். நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படின்னு சொல்லி இந்த கலாத்தியர் 4:4 சொல்லுகிறார். இந்த புத்திர சுவீகாரத்தை அடையிறதுக்காக
குமாரனே ஆவியானவராக நமக்குள்ளே வந்திருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய குமாரனின் ஆவியை உங்களுக்குள்ளே, உங்கள் இருதயத்துக்குள்ளே அனுப்பினார். அப்போ இந்த குமாரனுடைய ஆவி, குமாரனை குறித்து உள்ள கேள்விப்பட நம்ம யாராக மாறுகிறோம்? புத்திர சுவிகாரத்துக்குடியெல்லாம் மாறுகிறோம். இந்த புத்திர சுவிகாரம் என்ன செய்யணும்னு சொன்னால் 7ஆம் வசனத்தின்படி, ஆகையால் இனி நீ அடிமை அல்ல புத்திரனாய் இருக்கிறாய். அல்லேலூயா. இனி நீ அடிமை அல்லன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனியும் எந்த குறைகளும் உன்னை மேற்கொள்ளாது என்று சொல்கிறார். பாவம் உன்னை மேற்கொள்ளாது. ஒருவேளை பாவத்துக்கு நீ அடிமையாக இருந்திருக்கலாம், இனி பாவம் உன்னை மேற்கொள்ளாது. அதான் யோவான் அப்போஸ்தலன் நிருபத்தில் சொல்லும்போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகன்றது என்னது? இயேசு இல்லாத வாழ்க்கை, செத்துப்போன வாழ்க்கை, செத்த வாழ்க்கை, மரண வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, சாப வாழ்க்கை, குறைவுள்ள வாழ்க்கை. அப்போ இந்த குறைகளை, பலவீனத்தை, பாவங்களை, சாபங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், சக்தியை கொடுக்கறதா தேவனுடைய வித்து. அந்த தேவனுடைய வித்து நம்ம யாராக மாற்றுதுன்னா ராஜ்யத்தின் புத்திரராக மாற்றுகிறது. அப்போ நாம் ராஜ்யத்தின் புத்திரர் என்ற அந்த நிலையில் இந்த பூமியில் நாம் நடமாடணும். பொல்லாங்கனுடைய புத்திரர் அல்ல. பொல்லாங்கனுடைய புத்திரருக்கு முடிவு அழிவுன்னு சொல்லி வேதத்திலே படிக்கிறோம். அதுக்காக நாம் அழைக்கப்படலை. நிச்சயமாய் நாம் எல்லாரும் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னால், ராஜ்யத்தின் புத்திரராய் இந்த பூமியில் நாம் நடமாட வேணும். தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த தொடர் செய்தியில் அநேக காரியத்தில் பார்த்துருக்குறோம். நாம் ராஜ்யத்தின் புத்திரராய் இருந்து ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. அப்போ தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பது எது? தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தையை நாம் வாஞ்சையோடு கேட்கணும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் என்னை பின் செல்கிறதுன்னு சொன்னார். அதே இயேசு கிறிஸ்து அந்த யூதர்களை பார்த்து இன்னொரு காரியம் சொன்னார். நீங்கள் என் ஆடுகளாக இராதபடியினால் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கறது இல்லை. அவங்க ஆடுகள் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் அவங்களுக்கு ஒரு மதம் இருந்துச்சு. அவங்களுக்கு சில தலைவர்கள் இருந்தாங்க. தலைவர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆபிரகாம் எங்களுக்கு பிதான்னு சொன்னாங்க. மோசே தான் எங்களுக்கு குரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சில மனுஷர்களில் விசேஷமான தலைவர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாத்தோட பெரியவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்லவராக பார்த்தாங்க. ஆனால் அவரை தேவனாக அவங்க பார்க்கல, அவரை இரட்சகராக பார்க்கல. சிலர் பார்த்தாங்க. பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவ குமாரனாகிய கிறிஸ்து விசுவாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம் என்றெல்லாம் பேதுரு பேசினார். அல்லேலூயா. அநேக யூதர்களும் பரிசேயர்களும் ஆசாரியர்களும் அவரை அறியவில்லை, அவரை விசுவாசிக்கலை, அவரை ஏற்றுக்கொள்ளலை. மகிமையின் கர்த்தராக அவங்கள பார்க்கல, தச்சனுடைய குமாரனாக தான் பார்த்தாங்க. அப்போது நாம் வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேணுமானா நாம் இயேசு கிறிஸ்துவை இல்லாட்டும் அந்த வார்த்தையை, அந்த குமாரனின் ஆவியை உடையுள்ளாய் நம்ம ஆரோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ புத்திர சுவிகாரத்தை அடையும்படின்னு சொல்கிறார் கலாத்தியரில். புத்திர சுவிகாரத்தை நாம் அடையும் போது நாம் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம். தேவனுடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளி. பரலோகம் யாருடையது? தேவனுடையது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருடையது? தேவனுடையது. ஆசீர்வாதங்கள் எங்கேருந்து வருகிறது? யாக்கோபு 1:17 படிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே பரத்திலிருந்து உண்டாகி தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும், நன்மையான காரியங்கள். நன்மையான காரியம்னு சொன்னால் சரீர பிரகாரமாக இந்த பூமியில் வாழ தேவையான நன்மைகள். சரீர ஆரோக்கியம், குடும்ப சமாதானம், பொருளாதார ஆசீர்வாதம், குடும்பம், நம்முடைய குடும்பம் 128ஆம் சங்கீதம் போல, பிள்ளைகள் ஒளிவுமர கன்றுகளைப் போலவும், மனைவி கனிதரும் திராட்சை கொடியைப் போலவும், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பான். இந்த மாதிரி வாழ்க்கை எல்லாம் பரத்திலிருந்து உண்டாகிறது, சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும்
வரங்கள் நம்மளை என்ன செய்யுன்னு சொன்னால் நமக்குள்ளிருந்து அசாத்தியமான காரியங்களை செய்யுது. சாதாரணமாக செய்ய முடியாத காரியத்தை வரங்கள் நமக்குள்ளிருந்து செயல்படுத்துது. அப்போது வரங்களும் நன்மைகளும் எல்லாம் பரத்திலிருந்து உண்டாகிறது. அப்போ தேவனுடைய சுதந்திரவாளியாக இருக்கிறான்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்து மூலம் நாம் சுதந்திரவாளிகளாகவும் சொந்தமாகவும் மாற்றப்படுகிறோம். அப்போ நம்ம ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கும்போது வெறுமே நம்ம ஏதோ ஒரு ஜெயிக்கிற வாழ்க்கை மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்துக்கும் நம்ம யாராக மாறி விடுகிறோம்? சுதந்திரவாளிகளாக மாறி விடுகிறோம். அவருடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் நாம் பங்காளிகளாக மாறிவிடுகிறோம். அவருடைய எல்லா விதமான ஈவுகளுக்கும் நாம் பங்காளிகளாய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த பொல்லாங்கனால் உண்டாயின மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு முடிவு சமாதானம் இல்லை. அவன் தன் சகோதரனை கொலை செய்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்கும்போது கூட அவர்கிட்டயே சண்டைக்கு போகிறான். நான் காவலாளியா? உன் சகோதரன் எங்கே அப்படின்னு கேட்டதும் நான் காவலாளியா அப்படின்லாம் பேசுகிறான். அப்போ அவனுடைய முடிவு எப்படி இருந்தது பாருங்கள். அந்த முடிவு சமாதானமாக இல்லை. அவனுடைய ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவு ரொம்ப மோசமாக போனது. அதே போல் தான் யூதாசுடைய வாழ்க்கை. யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். முடிவு என்னவாச்சு? அவனும் முடிவும் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. அப்போ பொல்லாங்கனால் உண்டாயிருக்கும்போது சாத்தானுடைய வித்து எது, தேவனுடைய வித்து எது என்பதை நம்ம பகுத்தறிய வேணும். இயேசு கிறிஸ்து பகுத்தறிஞ்சதுனால தான் அவர் அந்த சாத்தானுடைய வித்தை உள்வாங்கலை. ஆதாம் உள்வாங்கிட்டான். அதனால தான் மனுஷ வரலாறே போயிடுச்சு. மனுஷ சமுதாயமே சீர்கிட்டு போச்சு. ஒருவனால் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள். பாவம், மரணம், ஆக்கினி தீர்ப்பு எல்லாம் அந்த ஒருவன் மூலமாக உலகத்தில் எல்லாரோட மனுஷ வாழ்க்கைக்கு வந்து சேர்ந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து சாத்தான் யார், அவனுடைய தன்மை என்ன, அவன் என்ன, அவனுடைய பின்னணி என்ன, எல்லாவற்றையும் அறிஞ்சிருந்ததுனால தான் அவனுக்கு இடம் கொடுக்கலை. சாத்தானுக்கு இயேசு இடம் கொடுக்கலை. இப்படி எழுதியிருக்கிறதே மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறது. அதை பகுத்தறிஞ்சார். சாத்தானுடைய வித்து எது, தேவனுடைய வித்து எது என்பது இயேசு கிறிஸ்து பகுத்தறிஞ்சனால தான் அவர் சாத்தானை ஜெயித்தார். அல்லேலூயா. இப்படி எழுதியிருக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து பேசும்போது நாம் ராஜ்யத்தின் புத்திரர் என்ற நிலையில் இந்த பூமியில் வாழ்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் ஒரு சுதந்திரவாளிகளாகி தேவனுடைய எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடிய அந்த புத்திர சுவீகாரம் இந்த வித்தின் மூலமாய் இல்லாட்ட அந்த ராஜ்யத்தின் புத்திரர் என்கிற இந்த அனுபவத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. எனவே அருமையானவர்களே, தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். கர்த்தர் நாம் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர்